ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜீமா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ்மதி ரைஸில் வெஜிடபிள் பிரியாணி பார்க்க போகிறோம். அதுக்கு குக்கரை வச்சாச்சு. அதில் நம்ம ஒரு 150 எண்ணெய் ஊற்றியாச்சு, சன்ஃப்ளவர் ஆயிலு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு விட்டுக்கலாம். ஒரு 4-5 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வணங்கணும். இப்போ வெங்காயம் போட்டு வெங்காயம் எல்லாம் வணங்கிடுச்சு. இப்போ ஒரு 400 கிராம் பழமான தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இஞ்சி 100 கிராம், பூண்டு 100 கிராமு. இது ரெண்டையும் நம்ம ஒட்டுக்கா பேஸ்ட் ஆக்கி இப்போ நம்ம அந்த குக்கரில் சேர்த்திக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரைஸ் 1.25 கிலோ எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸு. அதுக்கான அளவு தான் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். இஞ்சி பூண்டெல்லாம் போட்டாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன காய் எடுத்திருக்கேன்னா காலிஃப்ளவர், பீன்ஸு, கேரட்டு. உங்களுக்கு வேணுன்னா சோயா போட்டுக்கலாம், பன்னீர் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நான் இந்த 3 காய் எடுத்திருக்கேன். இப்போது அந்த காயை அந்த குக்கரில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வெஜிடபிள் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 6-7 பச்சை மிளகா காம்பை மாத்திரம் எடுத்துகிட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டு, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அதையும் போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 3.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா இங்கே எடுத்து வச்சுருக்கு பாருங்கள். அதை இப்போ அதோட ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு ஒரு 6-7 பச்சை மிளகா சேர்த்தியாச்சு. இப்போ ஒரு 2 டீஸ்பூனில் தனி மிளகாய் தூள் அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டாச்சு. மிளகாத்தூள் போட்டாச்சு. நம்ம இன்னும் வெஜிடபிளுக்கு உப்பே போடலை. இப்போ நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு கடைசியில் தண்ணி அளந்து ஊற்றும் போது மறுபடியும் உப்பு பார்த்து பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எந்த பாத்திரத்தில் நம்ம அரிசி அளக்கிறோமோ அதில் 1க்கு 1.25 ஊற்றணும். இப்போ நம்ம அளந்த பாத்திரத்தில் 1 ஊற்றியாச்சு. இன்னும் ஒரு 1/4 ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி அளந்து ஊற்றியாச்சு. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் அளந்து ஊற்றியாச்சு. உப்பெல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டோம். இப்போ தண்ணி அளந்து ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. இன்னி கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ தண்ணி கொதிச்சோம்னா ரைஸ் போட போகிறோம். அதுக்கு வேண்டி இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு கொதி வரட்டும், அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம வெயிட்டெல்லாம் போடாமல் சும்மா ஒரு கொதி வரக்காக வெயிட்டெல்லாம் போடாமல் சும்மா இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். குக்கர் நம்ம சும்மா க்ளோஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி போட்டாச்சு, உப்பெல்லாம் செக் பண்ணியாச்சு. இப்போ இதை 2 விசில் வச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி போட்டு இப்போ வெயிட் போட்டு 2 விசில் வரணும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ப்ரெஷரில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மெதுவாக சாப்பாடு மெதுவாக கிளறி விடணும். டேஸ்டியான பாஸ்மதி ரைஸ் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்டியான பாஸ்மதி ரைஸ் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. கிளைமேட் கொஞ்சம் சில்லாக இருக்கிறங்காட்டி நாங்கள் தயிர் பச்சடி செய்யலை. அதனால எக் மசாலா செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜீமா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.